முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் படம் இன்னும் சற்று நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது. ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணனிடம் தகவல்களை கேட்கலாம். மதிவாணன், இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது. பல்வேறு திரையரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கொண்டாட்டங்களையும் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஆன பிறகு விஜயின் படம் ரிலீஸ் ஆகிறது. இது ஒரு கடைசி படமாகவும் இருக்கிறது. ரசிகர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நடித்திருக்கிற ஜனநாயகம் என்னும் திரைப்படம் இன்று இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. இதனை அடுத்து அவருடைய அனைத்து ரசிகர்கள் மற்றும் ஏராளமான கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் அதிகாலையிலே இருந்தே நீண்ட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பேனர்கள் மற்றும் அனைத்து இடங்களிலும் வைக்கப்பட்டு பாலபிஷேகம் போன்ற பல்வேறு வைபோதங்கள் நடைபெற்று வருகிறது. மேலதாளங்களை வரவழைக்கப்பட்டு அவருக்கு அனைத்து பாடல்களும் பாடப்பட்டு அதற்கேற்றபடி நடனமும் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்றைய பொழுது, அதாவது அரசு விடுமுறை இல்லை என்று சொன்னாலும் கூட, வேலை நாட்கள் தான் என்று சொன்னாலும் கூட, மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் நிறுவனங்களில் முதலமைச்சருடைய திரைப்படம் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் விடுமுறை தாமாத முன்வந்தும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் முதலமைச்சர் நடித்துக் கொண்டிருக்கிற இந்த படமானது இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் என்றும் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் கொண்டாட்டங்களில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். கடைசி திரைப்படம் என்கிற காரணத்தினாலும், அவர் இனிமேல் நடிக்க மாட்டேன் என்கிற காரணத்தினால் மிகுந்த ஆனந்தத்தோடும் அதே போல ஆனந்த கண்ணீரோடும் கடைசி படம் என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த படத்தை பொறுத்தவரையில் வெளியாக வேண்டிய பல நாட்களுக்கு முன்னே வெளியாக வேண்டிய ஒரு திரைப்படமாக இருந்தது. ஆனால் பல்வேறு சிக்கல்கள் மற்றும் தடங்களால் இந்த படங்கள் என்பது தடைப்பட்டு கொண்டிருந்தது. தற்சமயம் இந்த படம் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் முதலமைச்சராக ஆதி இருக்கிற காலகட்டத்தில் இந்த படம் வெளியாகி இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. திரையரங்குகளில் அளவு கடினமான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் இதுவரையில் மதுரையில் கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகக்கூடிய சூழ்நிலையிலும் கூட எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் திரையரங்குகளுக்குள் மட்டுமே இந்த கொண்டாட்டம் என்பது இருந்து வருகிறது. மிகச்சரியாக காலை 9 மணிக்கு அவருடைய ஜனநாயகம் படம் வெளியிடப்பட இருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள், நிர்வாகிகள் அனைவரும் நீளமான இனிப்பு கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய அந்த காட்சியிலும் பார்க்க முடிகிறது. தமிழகம் என்றும் ஒரு உற்சாகமான திருவிழாவை போல் இந்த ஜனநாயக திரைப்படம் என்பது வெளியிடுவதற்கு கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.